அல்லேலூயா. உடல் ரீதியான சுகமும் எனக்கு கிடைத்துவிடும். ஆகவே அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆத்தும மீட்புக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆத்தும மீட்புக்கு எது நமக்கு வழி என்று சொன்னால், நாம் ஆண்டவரை அண்டி சேர்வதுதான் ஒரே வழி. அதற்காக ஆண்டவர் சொல்றார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்போ சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்கிறார். இது எதை சொல்கிறார் என்று சொன்னால், சத்தியத்தை அறிந்தால் ஆத்தும மீட்பு கிடைக்கும். ஆத்தும மீட்பு கிடைத்தால் உடல் சுகம் கிடைக்கும். நம்முடைய சூழ்நிலைகள் மாறும், நம்முடைய நிலைமைகள் எல்லாம் மாறும். இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கோம் தெரியுமா? இன்றைக்கு எனக்கு காஃபி வேணும், எனக்கு மோர் வேணும், எனக்கு தயிர் வேணும், எனக்கு பால் வேணும், இல்ல எனக்கு வெண்ணெய் வேணும், எனக்கு நெய் வேணும், இப்படி சொல்லிட்டே போறோம். இது எல்லாமே ஒண்ணுக்கு வருது. கரெக்டா? ஆனா அப்படி போயிடும். நெய் வேணும், நெய் போய் கடையில் வாங்கிக்க வேண்டியது, வெண்ணையே கடையில் வாங்கிக்க, எல்லாம் தனித்தனியா. ஆனா ஒரே ஒரு மாடு இருந்தா போதும், எல்லாமே வந்துடும். ரைட்டா? இதுதான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பது. அப்போ இந்த அடிப்படையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையை நாம் தெரிந்து கொள்கின்ற பொழுது நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிறவர்களாக மாறுவோம். அந்த பாவ மன்னிப்பு ஜெபத்தை கொஞ்சம் படிச்சுக்க முடிச்சிருங்க. அந்த பாவ மன்னிப்பு ஜெபம் சீக்கிரமா சொல்லுங்கம்மா. முழு மனதோடு செவிக்கவில்லை, நான் கேட்கிறேன், எவ்வளவு நாளைக்கு என்னிடத்தில் அன்பு கூறுவது போல நான் என்ன பண்ண? சரி, இப்ப என்ன தெரியுமா கேள்வி வருவாங்க? ஏன் நான் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் நான் அன்பு கூறவில்லை? வரணுமா வேண்டாமா? எனக்கு அந்த கேள்வி வராம எனக்கு பதில் வராது. ஆமாவா இல்லையா? கேள்வி வந்தாதான் ஏன் நான் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்தில் அன்பு கூறவில்லை. அது என்ன கேள்வியானாலும் இருக்கட்டும். இப்ப நீங்க சொல்வீங்க, அவங்க என்ன அன்பு கூறல, நான் அதனால அன்பு கூறல. கரெக்டா? ஆமாவா இல்லையா? அப்படிதான் கண்டுபிடிக்கணும், அப்படிதான் தீர்வு கண்டுபிடிக்கணும். நான் ஏன் அன்பு கூறவில்லை? அப்ப நாம ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ எதை எதிர்பார்க்கிறாயோ அதை முதலாவது செய், அவர்கள் செய்வார்கள் அப்படின்னு தான் சொல்றாரு. ஒண்ணு இல்லையா? நாம எதை ஒருத்தருக்கு எதிர்பார்க்கிறோமோ அதை நாம செய்யலாம். இப்ப ஒருத்தர் வராரு, சேர்ல உட்காந்துக்கிறோம் இல்லையா? அப்ப ஒருத்தர் வராரு, நாம கப்பல் எழுதுகிறோம் இல்லையா? அவர் என்ன சொல்றாரு? இல்ல பண்ணி உட்கார சொல்றாரு சொல்றாரு. இப்ப நாம அவரை கண்டிப்பாக உட்கார்ந்து இல்ல, நாம கண்டிப்பாக உட்கார்ந்து